ஹாய் வெல்கம் ஆல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் ப்ரிஸ்கிரைப்டு NCERT புக் அண்ட் Alienhand அப்படின்றதுல 4th சாப்டர் தான் பார்க்க போகிறோம். இதோட டைட்டில் பார்த்தீங்கன்னா த காப் அண்ட் த Anthem. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். Soapy moved restlessly on his seat in Madison Square. There are certain signs to show that winter is coming. Birds begin to fly south. People want new warm coats. And Soapy moves restlessly on his seat in the park. When you see the signs, you know that winter is near. சோப்பி அப்படின்ட்டு ஒருத்தங்க இருக்காங்க. அவன் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா மேடிசன் ஸ்கொயர் அப்படின்ற இடத்துல வந்துட்டு அவனோட சீட்டில் அப்படியே ரெஸ்ட்டே இல்லாமல் வந்துட்டு அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கானா. அங்கே வந்துட்டு சில சைன்ஸ் இருக்கான். அதெல்லாம் தான் வந்து வின்டர் வரப்போகுது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறியான். அதாவது பறவைகள்லாம் பார்த்திங்கன்னா சவுத்தை நோக்கி போகுதான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பீப்புளெலாம் வந்து தன்னை சூடாக வச்சுக்கிறதுக்கு வந்துட்டு புது புது கோட்டெல்லாம் வாங்குறாங்களாம். அதே மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால வின்டர் வந்துட்டு வரப்போகுது அப்படின்றது தான் சைனு. ஸோ அதனால் என்ன பண்ணுறது, இந்த பார்க்லேயே இனிமேல் இருக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு சோப்பி வந்துட்டு அவனோட சீட்டில், அந்த பார்க்கில் இருக்க சீட்லேயே வந்துட்டு ரெஸ்ட்லெஸ்ஸாக மூவ் பண்ணிகிட்டே இருக்கான். A dead leaf fell at the Soapy's feet. That was a special sign for him that winter was coming. It was time for all who lived in Madison Square to prepare. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சோப்பிக்கு வந்துட்டு வீடு கிடையாது, அந்த மாதிரி ஒரு பார்க்கு அந்த மாதிரி தான் தங்குவானா. ஸோ அந்த சேரில் உட்காந்துருக்கையில் மேலேருந்து மரத்துலேருந்து ஒரு இலை விழுது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்துச்சுன்னா அப்போ தான் வந்து வின்டர் வரப்போகுது அப்படின்றதுக்கான சைன் இதெல்லாம். ஸோ அந்த மேடிசன் ஸ்கொயரில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க, வின்டர் நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்ட்டு. Soapy's mind now realized that fact. The time had come. He had to find some way of take care of himself during the cold weather, and therefore he moved restlessly on his seat. இப்போ வந்து அவனுக்கு தெரிஞ்சிருச்சு வின்டர் வரப்போகுது, நம்ம வந்துட்டு இந்த பார்க்லேயே இருக்க முடியாது, கோல்டாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம தாக்கு பிடிக்கிற மாதிரி வேறு ஏதாச்சும் ஐடியா பண்ணி ஆகணும், நம்ம தான் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருக்கான். Soapy's hopes for the winter were not very high. He was not thinking of sailing away on ship. He was not thinking of southern skies or the Bay of Naples. 3 months in the prison on Blackwell's Island, that was what he wanted. 3 months of food every day and a bed every night. 3 months safe from the cold north wind and safe from cops. That is what Soapy wanted most in the world. இதுலேருந்து பாதுகாத்துக்கணும்னா வந்துட்டு சோப்பி நிறைய ஐடியா யோசிக்கிறான். அவனோட ஐடியாஸ்லாம் வந்துட்டு ரொம்ப பெருசாலாம் கிடையாது. அதாவது நம்ம வந்துட்டு கப்பலில் ஏறி நம்ம எங்கேயாச்சும் போயிடலாம், இல்லைனா நம்ம சூடான இடத்துக்கு போயிடலாம், இல்லைனா பே ஆஃப் நேபிள்ஸ்க்கே நம்ம போயிடலாம், இங்கெல்லாம் நம்மளுக்கு சூடான வெதர் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் அவன் கிடையாது. அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா 3 மாதம் கோல்டு வெதர் இருக்கும், அப்போ அந்த 3 மாதமும் நம்ம பிளாக்வெல்ஸ் ஐலாண்டில் போயிருக்கலாம். பிளாக்வெல் ஐலாண்ட்னா அது வந்துட்டு ஒரு ஜெயிலுக்கு நேம் தான் வந்துட்டு பிளாக்வெல் ஐலாண்ட். ஸோ நம்ம அந்த ஜெயிலுக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு டெய்லி சாப்பாடு கிடைக்கும், டெய்லி தூங்குறதுக்கு இடம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த விண்டுலேருந்து நம்ம இந்த காற்று, இந்த கோல்டுனஸ்லேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் போலீஸ்லாம் நம்ம வந்துட்டு இந்த பார்க்லலாம் படக்கூடாது, அங்கே படக்கூடாது, இங்கே படக்கூடாது, அப்படிலாம் வந்துட்டு நம்மளை தொலை பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவன் வந்துட்டு நினச்சிக்கிட்டே இருக்கான். இந்த வேர்ல்டில் இப்போதைக்கு சோப்பி வந்துட்டு இதுதான் வந்துட்டு ஆசைப்படுறான். For years Blackwell's Island had been his winter home. Richer New Yorkers made their plans to go to Florida or to the shore of Mediterranean Sea each winter. Soapy made his small plans for going to the island. ரொம்ப வருஷமாகவே வந்துட்டு பிளாக்வெல் ஐலாண்டு தான், அந்த ப்ரிசன் தான் வந்துட்டு அவனுக்கு இந்த மாதிரி வின்டர் சீசனில் அவனுக்கு வீடாகவே இருந்திருக்கு. அந்த நியூயார்க்கில் இருக்கிற பணக்காரங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வின்டர் டைமில் வந்துட்டு ஃப்ளோரிடா அப்படி இல்லைன்னா மெடிட்டேரியன் சி இங்கெல்லாம் போயிடுவாங்களாம். ஆனால் இவன் வந்துட்டு சின்னதாக ஸ்மாலாக ஒரு ஏதாச்சும் தப்பு பண்ணி வேலை பண்ணி இந்த மாதிரி ப்ரிசனுக்கு போயிடுவானாம். And now the time had come. 3 big newspapers, some under his coat and some over his legs, had not kept warm during the night in the park. இப்போ வந்து நம்ம எப்படியாச்சும் போயே ஆகணும், ஏன்னா அவன்கிட்ட 3 பெரிய செய்தித்தாள் தான் இருக்கான். அது வந்துட்டு சிலது அவனோட கோட்டு கீழே இருக்கான், சிலது அவனோட காலுக்கு கீழே இருக்கான். இதெல்லாம் வந்துட்டு அவனை வேணுங்கிற அளவுக்கு சூடாகவே வச்சுக்கிடலையாம். ஸோ Soapy was thinking of the island. There were places in the city where he could go and ask for a food and a bed. These would be given to him. He could move from one building to another and he could be taken care of through the winter. But he liked Blackwell's Island better. அந்த ஊரில் வந்துட்டு நிறைய இடம் இருக்கான். இவன் வந்துட்டு எனக்கு ஃபுட்டு வேணும், எனக்கு பெட்டு வேணும்னு சொன்னால் கொடுக்குற அளவுக்கு நிறையாவே இடம் இருக்கான். இருந்தாலும் அவனுக்கு வந்து
Blackwell's Island தான் பிடிச்சிருக்கான். Soapy's spirit was proud. If he went to any of these places, there were certain things he had to do. In one way or another, he would have to pay for what they gave him. They would not ask him for money, but they would make him wash his whole body. They would make him answer questions. They would want to know everything about his life. அவன் என்ன நினைக்கிறான், ஒருவேளை நம்ம மற்ற இடத்துக்குலாம் இந்த மாதிரி சாப்பாடு, எனக்கு தூங்குறதுக்கு இடம் வேணும் அப்படிலாம் போய் கேட்டோன்னா அவங்க தர திங்ஸுக்கு நம்ம கண்டிப்பாக பே பண்ண வேண்டியிருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு அதுக்கு காசு கிடையாது. அதே மாதிரி நம்மளுக்கு மணி இல்லைன்னு சொன்னாங்கன்னா நம்மளை வந்துட்டு ஏதாச்சும் வேலை பார்க்க சொல்லுவாங்க, நிறையா கொஷின்ஸ் கேட்பாங்க, அதுக்கெலாம் நம்ம கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். நம்மளோட லைஃப்பை பற்றி கேட்பாங்க, எல்லாத்தையும் கேட்பாங்க, அது எல்லாத்தையுமே நம்ம சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சோப்பி நினைக்கிறான். நோ, prison was better than that. The prison had rules that he would have to follow, but in prison a gentleman's own life was still his own life. ஆனால் இதுக்கெலாம் நான் போக மாட்டேன். நோ, எனக்கு வந்துட்டு ஜெயில் தான் இதை விட பெட்டராக தெரியுது. கண்டிப்பாக வந்துட்டு ஜெயிலையும் சில ரூல்ஸ் இருக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு, இருந்தாலும் அதெல்லாம் நம்ம டேக்கிள் பண்ணிக்கலாம். ஜென்டில்மேனோட லைஃப் வந்துட்டு அங்கே அவனோட ஓன் லைஃப் தான், அங்கே வந்து நம்ம நல்லா தான் இருக்கலாம் 3 மாதத்துக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டே இருக்கான். Soapy having decided to go to the island at once began to move towards his desire. அப்போ வந்துட்டு இப்போது டிசைட் பண்ணிட்டான், நம்ம அங்கே தான் போக போகிறோம், அங்கே தான் 3 மாதம் இருக்க போகிறோம் அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு தேவையான வேலையெல்லாம் வந்துட்டு பார்க்க ஆரம்பிக்கிறான். ஏதாச்சும் தப்பு பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்கான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறான். There were many easy ways of doing this. The most pleasant way was to go and have a good dinner at some fine restaurant. Then he would say that he had no money to pay, and then a cop would be called. It would all be done very quietly. The cop would arrest him. He would be taken to a judge. The judge would do the rest. அவன் நிறைய வழிகள் யோசிக்கும் போது அவனுக்கு ரொம்ப ஈஸியான வழியாக என்ன தெரிஞ்சதுன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய், ரொம்ப பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ணும். அப்புறம் சாப்பிட்டுலாம் முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொன்னோடனே அப்போ என்ன செய்வாங்க, ஒரு போலீஸை கூப்பிடுவாங்க. போலீஸ் நம்மளை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு ஜட்ஜுக்கு போய் முன்னாடி நிறுத்தினா ஜட்ஜு ஆட்டோமேட்டிக்காக ஜெயிலில் போட்டுருவாங்க. அந்த மாதிரி இவன் நிறையா நினச்சிட்ருக்கான். சரி, இந்த ஐடியாவை வந்து நம்ம செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறான். Soapy left his seat and walked slowly out of Madison Square to the place where the great street called Broadway and Fifth Avenue meet. He went across the wide space and started north on Broadway. He stopped at a large and brightly lighted restaurant. This was where the best food and the best people and the best clothes appeared every evening. சோப்பி வந்துட்டு மெதுவாக அவனோட மேடிசன் ஸ்கொயரை விட்டு ப்ராட்வே 5th Avenue மீட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டு போகிறான். அது அப்படியே போய்கிட்டே இருக்கும் போது நார்த்தை நோக்கி போகிறான். அங்கே வந்துட்டு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் முன்னாடி நிற்கிறான். அது வந்துட்டு ரொம்ப பிரைட்டாக லைட்லாம் போட்டு அப்படியே அட்டகாசமாக இருக்குது. அங்கே தான் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டு ஃபுட்டே கிடைக்கும். அதே மாதிரி நல்லா பணக்கார பீப்புள்ஸ் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டு கிளாத்ஸோட அவங்களாம் வந்துட்டு எப்போவுமே ஈவினிங் ஆனால் இங்கே வந்து சாப்பிட்டு போவாங்க. Soapy believed that above his legs he looked all right. His face was clean. His coat was good enough. If he could get to a table, he believed that success would be his. அவன் என்ன நினைக்கிறான்னா, நம்ம காலுக்கு மேலே வந்துட்டு நம்ம நல்லா தான் இருக்கோம், ஏன்னா பெஸ்ட்டு கிளாத்தோட போனால் தான் அங்கே ஏற்றுப்பாங்க, அப்போ நம்ம கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், ஃபேஸ்லாம் வந்துட்டு நல்லா சுத்தமாக தான் இருக்குது, கோட்டுமே நல்லா தான் இருக்குது, நம்ம எப்படியாச்சும் இந்த இதை தாண்டி டேபிள் கிட்டே போய் உட்காந்துட்டோம் அப்படின்னா நம்ம நினச்சது நம்ம நடந்துரும் அப்படின்னு சொல்கிறான். The part of him that would be seen above the table would look all right. The waiter would bring him what he asked for. ஏன்னா மேலெல்லாம் நல்லா இருக்கிறதுனால டேபிளில் போய் உட்காந்தோடனே மேலே மட்டும்தான் பார்க்க முடியும். அப்போ வெயிட்டர் வந்துட்டு இவன் என்ன கேட்குறானோ ஃபுட் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்றது இவன் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. He began thinking of what he would like to eat. In his mind he could see the whole dinner. The cost would not be too high. He did not want a restaurant people to feel any real anger. But the dinner would leave him filled and happy for the journey to his winter home. அவன் வந்துட்டு சரி நம்ம என்ன சாப்பிட்லாம் அப்படின்ட்டுலாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது அவன் முன்னாடி வந்துட்டு ஒரு ஹோல் டின்னரே வந்துட்டு ஞாபகம் வருது. ஆனால் அதோட காசு வந்துட்டு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு இவன் நினைக்கிறான். ஏன்னா நம்ம எப்படி காசு பே பண்ண போகிறது இல்லை, அப்போ வந்துட்டு கம்மியாக சாப்பிடலாம், கம்மி காசில் சாப்பிட்லாம், ஏன்னா நிறையா சாப்பிட்டுட்டு நம்ம பணம் இல்லைன்னு சொன்னோம்னா அவங்க ரொம்ப கோவப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கான். ஆனாலும் அந்த டின்னர் வந்துட்டு கம்மி காஸ்ட்டில் இருந்தாலும் இவனுக்கு நல்லா வயிறு நிறைய இருக்கணும், அப்படியே நம்ம வந்துட்டு அந்த ப்ரிசனுக்கு போயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறான். பட் ஆஸ் Soapy
put his foot inside the restaurant door. The head waiter saw his broken old shoes and the torn cloths that covered his legs. Strong and ready hands turned Soapy around and moved him quietly and quickly outside again. ஆனால் சோப்பி வந்துட்டு கரெக்டாக ரெஸ்டாரண்ட்டை தாண்டி அப்படியே ஒரு கால் எடுத்து வைக்கும் போது அதில் வந்துட்டு ஒரு வெயிட்டர் பார்த்துட்டாங்க. அவனோட ஷூ வந்துட்டு கிழிஞ்சிருக்கு, அப்புறம் அந்த காலை சுற்றி இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு கிழிஞ்சிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டாங்க. அதனால் அங்கே இருக்கிற 2-3 பேர் வந்துட்டு இவனை வெளியே தூக்கி போட்டுறாங்க. Soapy turned off Broadway. It seemed that this most easy way to the island was not to be his. He must think of some other way of getting there. நம்ம இந்த ஈஸி வழின்னு நினச்சோம், ஆனால் நமக்கு இது கை கொடுக்கல, சரி நம்ம வேறு ஏதாச்சும் ஐடியா யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து போயிட்டே இருக்கான். At a corner of 6th Avenue was a shop with a wide glass window, bright with electric lights. Soapy picked up a big stone and threw it through the glass. People came running around the corner. A cop was the first among them. Soapy stood still and he smiled when he saw the cop. இப்போ 5th அவென்யூலேருந்து அப்படி நடந்து போயிட்டு 6th அவென்யூவில் ஒரு கார்னரில் ஒரு பெரிய கடை இருக்குது. அது வந்துட்டு அதில் அப்படியே கண்ணாடி ஜன்னல்லாம் இருக்குது, ரொம்ப லைட்டெல்லாம் போட்டு பிரம்மாண்டமாக இருக்குது. இவன் என்ன பண்ணுறான், பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய கல் எடுத்து அந்த கிளாஸில் போட்டு கிளாஸை உடச்சிட்றான். பீப்புள் வந்துட்டு ஏதோ சத்தம் கேட்டு அந்த கார்னர் இருந்தவங்க அப்படியே ஓடி வராங்க. அதில் ஓடி வர்றது ஃபஸ்ட்டு வர்றது வந்துட்டு ஒரு போலீஸ் தான் ஓடி வர்றாரு. காப் அப்படின்னா போலீஸ். சோப்பி ஆனால் வந்துட்டு அப்படியே அங்கே நின்றுட்டே இருக்கான். அப்படியே அந்த காப்பு ஓடி வர்றதை பார்த்து இவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். வேர்ஸ் த மேன் தட் டிட் தட் ஆஸ்க்டு த காப். எங்கே அது அந்த கிளாஸை உடச்சது அந்த மனுஷன் எங்கே, நான் அவனை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் வந்துட்டு ஓடி வராரு. டோன்ட் யூ திங்க் தட் ஐ மைட் ஹாவ் டன் இட் செட் சோப்பி. ஹி வாஸ் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஹாப்பி. வாட் ஹி வாண்டட் வாஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் ஹிம். உடனே சோப்பி பக்கத்தில் நின்றுட்டு, உங்களுக்கு தெரியலையா, நான் தான் உடச்சிருப்பேன் நீங்கள் நினைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அவனுக்கு உள்ளே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ கண்டிப்பாக இந்த போலீஸ் வந்துட்டு நம்மளை அரெஸ்ட் பண்ண போகிறாரு, நம்ம என்ன நினச்சோமோ அது நம்ம பக்கத்துலேயே வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் த காப்ஸ் மைண்ட் வுட் நாட் கன்சிடர் சோப்பி. Men who break windows do not stop there to talk to cops. They run away as fast as they can. The cop saw a man further along the street, running. He ran after him and Soapy, sick at heart, walked slowly away. He had failed 2 times. நான் தான் இதை உடச்சிருப்பேன்னு நினைக்கலையா அப்படின்னு அவன் கேட்டதுக்கு காப் வந்துட்டு, கண்டிப்பாக நீ இருக்க மாட்ட, ஒருத்தன் வந்துட்டு இந்த மாதிரி கிளாஸையே உடச்சிட்டு ஒரு போலீஸ் முன்னாடி இவ்வளோ தைரியமாக நின்று பேசிகிட்டு இருக்க மாட்டான், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவன் ஓடிட்டு தான் இருப்பான், நீ கிடையாது அது அப்படின்ட்டு இந்த காப் நினைக்கிறாரு. அப்புறம் தூரத்தில் பார்த்தா ஒரு மனுஷன் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டே இருக்காரு. அப்போ அவனை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸும் அந்த மனுஷன் பின்னாடி ஓட ஆரம்பிச்சிடுறாரு. சோப்பிக்கு வந்து இப்போ மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா 2 வாட்டி அவன் அட்டென்ட் பண்ணதுலேயும் அவன் வந்துட்டு தோற்று போயிட்டான். Across the street was another restaurant. It was not so fine as one on the Broadway. The people who went there were not so rich. Its food was not so good. Into this, Soapy took his old shoes and his torn clothes, and no one stopped him. He sat down at a table and was soon eating a big dinner. அப்புறம் அதே ஸ்ட்ரீட்லேயே வந்துட்டு இன்னொரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ஆனால் அவன் ப்ராட்வேயில் பார்த்த அளவுக்கு பெரிய ஹோட்டல் வந்துட்டு இது கிடையாது. இங்கே போன பீப்புளெலாம் வந்துட்டு அவ்வளோ பணக்காரங்கள்லாம் கிடையாது. இங்கே வந்துட்டு அந்த அளவுக்கு ஃபுட்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் நல்லா இருக்காது. இருந்தாலும் சோப்பி வந்து போகிறான். அங்கே போகும்போது சோப்பி வந்து அதே ஓல்டு ஷூஸ், அதே கிழிஞ்சு போன கிளாத்தோடு தான் போகிறான். இதனால அங்கே வந்துட்டு யாருமே அவனை நிறுத்தலை. அவன் வந்துட்டு ஒரு டேபிளில் போய் உட்காந்துட்டு ஒரு பிக் டின்னரை சாப்பிட்டுட்டே இருக்கான். When he had finished, he said that he had no money. Get busy and call a cop, said Soapy, and don't keep a gentleman waiting. No cop for you, said the waiter. He called another waiter. The 2 waiters threw Soapy upon his left ear on the hard street outside. அவன் வந்துட்டு அந்த டின்னர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, காசு இல்லை அதனால் நீங்கள் வந்துட்டு சீக்கிரமாக ஒரு போலீஸை கூப்பிடுங்க, என்னை ரொம்ப வெயிட் பண்ண வைக்காதீங்க அப்படின்ட்டு இவன் சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கு ஒரு வெயிட்டர் வந்து, உனக்கு போலீஸ்லாம் கிடையாது, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வெயிட்டரையே கூப்பிடுதாங்க. அப்போ இந்த 2 வெயிட்டர்ஸும் சேர்ந்து சோப்பியை அவனோட இடது காதை பிடிச்சி வெளியே ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு துரத்தி விட்டுறாங்க.
He stood up slowly, one part at a time, and beat the dust from his clothes. Prison seemed only a happy dream. The island seemed very far away. அவன் வந்துட்டு அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சு அவன் மேலே இருந்த தூசியெல்லாம் தட்டி விட்டுட்டு, இது என்னடா நம்ம ரொம்ப ஈஸின்னு நினச்சோம், இருந்தாலும் ப்ரிசனுக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கே, அது நம்மளுக்கு ஒரு கனவாகவே போயிடுமோ அப்படின்னு சொல்லி பயத்தில் இருக்கான். A cop who was standing near laughed and walked away. Soapy started moving again. When he stopped, he was near several theatres. In this part of the city, streets are brighter and hearts are more joyful than in other parts. Women and men in rich warm coats moved happily in the winter air. அப்போ அவன் வந்துட்டு அப்படியே நடந்துட்டு இருக்கும் போது ஒரு போலீஸ் வந்துட்டு இவனை அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு போயிடுறாரு. மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கு வெளியே நிற்கிறானா இவன், மறுபடியும் அவன் வந்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் நிற்கும் போது பார்த்தா அங்கே வந்து நிறைய தியேட்டர்ஸ்லாம் இருக்குது ஒரு இடத்துல. அங்கே வந்துட்டு நிறையா அந்த ஸ்ட்ரீட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப பிரைட்டராக இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க, அப்படியே ரிச்சஸ்லாம் இருக்காங்க, அப்புறம் எல்லாருமே கோட்டெல்லாம் அணிஞ்சிருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. A sudden fear caught Soapy. No cop was going to arrest him. திடீர்னு சோப்பிக்கு ஒரு பயம் வந்துருச்சு. நம்மளை வந்துட்டு எந்த போலீஸுக்குமே அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க போலையே, நம்ம என்ன பண்ணாலும் இவங்க அரெஸ்ட் பண்ண மாட்டேன்றாங்க, அப்புறம் எப்படி நம்ம ஜெயிலுக்கு போகிறது அப்படின்னு நினச்சி இவன் பயந்துட்டுருக்கான். Then he came to another cop standing in front of a big theatre. He thought of something else to try. He began to shout as if he had too much to drink. His voice was as loud as he could make it. He danced, he cried out. அதாவது மறுபடியும் அந்த ஒரு தேட்டருக்கு முன்னாடி ஒரு போலீஸ் நின்றுட்டுருக்காங்க. அவங்க முன்னாடி இவன் வந்து நின்றுக்கிட்டு நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கான். அப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னா ரொம்ப சத்தமாக, இவனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சத்தமாக கத்துறான். ஒரு குடிச்சிட்டு இது பண்ணுறவங்க வந்துட்டு எவ்வளோ சத்தமாக பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு இவன் பண்ணுறான். அதே மாதிரி அவன் வாட்டுக்கு டான்ஸ் பண்ணுறான், கத்துறான், அந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கான். And the cop turned his back to Soapy and said to a man standing near him, "It's one of those college boys. He won't hurt anything. We have orders to let them shout." அப்போ வந்துட்டு அந்த காப் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் இருக்கிற ஒரு மேன் கிட்டே சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, இந்த பையன் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு காலேஜை சேர்ந்த ஒரு பையனாக தான் இருப்பான், எதுவும் பண்ண மாட்டான் யாரையும். எங்களுக்கு வந்துட்டு அந்த காலேஜில் படிக்கிற பசங்களெல்லாம் வந்து இந்த ரோட்ஸில் வந்துட்டு இவ்வளோ அவங்க கத்துறதுக்கெலாம் ஆர்டர்ஸ் இருக்குது, யாரும் அவங்கள அரெஸ்ட்லாம் இந்த ரோட்டில் கத்துனாங்கன்னா அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்றாரு. Soapy was quiet. Was no cop going to touch him? He began to think of the island as it were as far as a star. He pulled his thin coat around him. The wind was very cold. Soapy மறுபடியும் அமைதியாகிட்டாங்க. மறுபடியும் எந்த காப்புமே நம்மளை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களா, அது வந்துட்டு நம்ம அந்த பிளாக்வேல் ஐலாண்ட் வந்து ஒரு நட்சத்திரம் எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு தூரம் இருக்கும் போலையே அப்படின்னு நினச்சிட்டே இருக்கான். அப்புறம் ரொம்ப வெதர் வந்துட்டு கோல்டாக இருக்கிறதுனால அவன் போட்டிருக்க கோட்டை அப்படியே டைட்டாக இறுக்கி பிடிச்சிக்கிட்டான். Then he saw a man in a shop buying the newspaper. The man's umbrella stood beside the door. Soapy stepped inside the shop, took the umbrella and walked slowly away. அப்புறம் இவன் வந்துட்டு ஒரு மேன் பார்க்குறான். அவங்க வந்துட்டு ஒரு கடையில் நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த மேனோட கொடை பார்த்தீங்கன்னா அந்த கடையோட டோருக்கு பின்னாடி இருக்குது. சோப்பி வந்துட்டு மெதுவாக அந்த கடைக்குள்ளே போயிட்டு அந்த கொடையை எடுத்துகிட்டு மறுபடியும் வெளியே வந்துடுறான். The man followed him quickly. My umbrella, he said. அந்த மேன் வந்துட்டு இவன் அம்ப்ரெல்லாவை எடுத்துகிட்டு போகிறத பார்த்துட்டாங்கன்னே, ஏன் அம்ப்ரெல்லா எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோப்பியை வந்துட்டு அந்த மேன் ஃபாலோ பண்ணிகிட்டே வராரு. "Oh, is it?" said Soapy. "Why don't you call a cop?" "I took it. Your umbrella. Why don't you call a cop? There's one standing at the corner." இந்த சோப்பி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் நான் உங்கள் அம்ப்ரெல்லாவை எடுத்துட்டேன், நான் திருடிட்டு போகிறேன், ஏன் நீங்கள் போலீஸை கூப்பிடக்கூடாது, அவங்கள கூப்பிடுங்களேன், அந்த கார்னரில் தான் நிற்கிறாங்க, அவங்கள கூப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோப்பி சொல்லிகிட்டே இருக்கான். ஏன்னா அப்படி வந்தாவாச்சு தன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்கன்னு நினச்சிட்ருக்கான். The man walked more slowly. Soapy did the same. இதனால் அந்த மேன் வந்துட்டு அப்படியே மெதுவாக நடந்து போய்கிட்டே இருக்காரு. சோப்பி வந்துட்டு இன்னும் அதே பண்ணிகிட்டே தான் இருக்கான். But he had a feeling that he was going to fail again. The cop looked at the two men. ஆனால் வந்துட்டு சோப்பிக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு வேளை இந்த வாட்டியும் நம்ம ஃபெயிலாக போயிடுவோமோ அப்படின்னு தோணுது. அங்கே நிற்கிற ஒரு காப் வந்து இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு.
I, said the umbrella man. That is, you know how these things happen. If that's your umbrella, I am very sorry. I found it this morning in a restaurant. If you say it's yours, I hope you will. அந்த மேன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ இது உங்கள் அம்ப்ரலா தானா, நான் வந்து இன்றைக்கி மார்னிங் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தேன், நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஒருவேளை உங்களுக்குள்ளே தான் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்ட்டுறாரு. இட்ஸ் மைன் கிரைட் சோபி வித் ஆங்கர் இன் ஹிஸ் வாய்ஸ். ஆமாம் அது என்னோட தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ரொம்ப கோவத்தில் கத்துறான். The umbrella man hurried away. The cop helped a lady across the street. Soapy walked east. He threw the umbrella as far as he could throw it. He talked to himself about cops and what he thought of them. Because he wished to be arrested, they seemed to believe he was like a king who could do no wrong. அப்புறம் அவன் பார்த்துட்டே இருந்தான். அந்த அம்ப்ரலா மேனும் நடந்து போயிட்டாரு. அங்கே இருந்த ஒரு போலீஸும் வந்து அங்கே ஒரு லேடிக்கு ஸ்ட்ரீட்டை வந்துட்டு கடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. சோப்பி அப்போ இதுவும் வேலைக்காகலை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட்டை நோக்கி நடந்துகிட்ருக்கான். அவனுக்கு அந்த ரொம்ப கோவம் வந்தோடனே எவ்வளோ தூரமாக எரிய முடியுமோ அவ்வளோ தூரமாக அவனோட அந்த கையில் இருந்த கொடையை வந்துட்டு எரிஞ்சிட்டான். அவன் வந்துட்டு தனக்கு தானே பேசிக்கிறான், ஏன் போலீஸ்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா போலீஸ் என்ன நினைக்கிறாங்க, நம்ம என்ன பெரிய கிங்கு, நம்ம வந்து தப்பு பண்ண மாட்டோம்னு நினைக்கிறாங்களா, ஏன் நம்மளை அரெஸ்டே பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போலீஸை பற்றி தனக்குள்ளே பேசிகிட்டே போகிறான். At last, Soapy came to one of the quiet streets on the side of the city. He turned here and began to walk south toward Madison Square. அப்புறம் வந்துட்டு சோப்பி மறுபடியும் ஒரு அமைதியான ஒரு தெருவுக்கு வரான். அப்புறம் மறுபடியும் அவன் திரும்பி மேடிசன் ஸ்கொயருக்கே போக ஆரம்பிக்கான். He was going home, although home was only a seat in the park. அவன் வந்துட்டு அவனோட வீட்டுக்கு போயிட்டுருக்கான். இது என்னதான் இருந்தாலும் அவன் வீடுன்றது வந்து அந்த பார்க்கில் இருக்க ஒரே ஒரு சீட்டு தான், இருந்தாலும் அங்கே தான் அவன் போயிட்டுருக்கான். பட் அட் அ வெரி குவயட் கார்னர் சோப்பி ஸ்டாப்ட். Here was his old childhood home. Through one window he could see a soft light shining. That had been his living room, where he had spent many happy, peaceful moments. Sweet music came to Soapy's ears and seemed to hold him there. அப்போ அப்படியே நடந்து போயிட்டுருக்கையில் ஒரு கார்னரில் வந்துட்டு சோப்பி அப்படியே நிற்கிறான். என்னன்னு பார்த்தா அங்கே தான் வந்து அவன் சின்ன வயசில் வந்து சைல்டுஹுட்டில் வாழ்ந்த ஒரு வீடு இருக்குது. ஒரு விண்டோ வழியாக அப்படியே மெதுவாக பார்க்குறான். அங்கே வந்துட்டு ஒரு லைட் அப்படியே ஷைனிங்காக இருக்குது. அதுதான் வந்துட்டு அவன் சின்ன வயசில் இருக்கையில் அவனோட லிவிங் ரூமாகவே இருந்துச்சான். அங்கே தான் அவனோட ரொம்ப அழகான சந்தோஷமான நிகழ்ச்சிகள்லாம் நடந்துச்சான். அதே மாதிரி அந்த வீட்டிலேருந்து ஒரு ஸ்வீட் மியூசிக் வருது. அது சோப்பியோட காதுக்கு கேட்குது. அவன் அப்படியே அங்கேயே நின்று அதை கேட்டுகிட்டே இருக்கிறான். The moon was above, peaceful and bright. There were few people passing. He could hear birds high above him, and the music that came from the room held Soapy there, for he had known it well long ago. அப்படியே அவன் பார்த்துட்டே இருக்கும்போது மேலே வந்துட்டு நிலா இருக்குது, ரொம்ப அழகாக பிரைட்டாக இருக்குது. அங்கே வந்துட்டு கொஞ்சம் பீப்புள் தான் வந்து நைட் இல்லையா, ஸோ கொஞ்சம் பேர் தான் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு வந்துட்டு பேர்ட்ஸோட சவுண்ட்ஸ்லாம் கேட்கு. அதே மாதிரி அவனுக்கு வந்து ஒரு மியூசிக் கேட்குது இல்லையா, அதுதான் வந்துட்டு அவனை அங்கேயே நிற்க வச்சுட்டே இருக்குதான். ஏன்னா அவனுக்கு சின்ன வயசுலேருந்து அந்த மியூசிக்கு தெரியுமா. In those days his life contained such things as mothers and flowers and high hopes and friends and clean thoughts and clean clothes. அவனுக்கு வந்துட்டு அந்த சின்ன வயசில் இருந்த நாளில் வந்துட்டு அவனுக்கு எல்லாமே இருந்துச்சான். அதாவது மதர், அப்புறம் அவனுக்கு பிடிச்ச பூக்கள், அப்புறம் நம்ம வந்துட்டு பெருசாகி இந்த மாதிரிலாம் ஆகணும், அந்த மாதிரிலாம் ஒரு நம்பிக்கை, ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் நல்ல எண்ணங்கள், நல்ல துணிமணி எல்லாமே வந்துட்டு அவனுக்கு இருந்துச்சான். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவன் நினச்சி பார்க்குறான். There was a sudden and wonderful change in his soul. He saw with a sick fear how he had fallen. He saw his worthless days, his wrong desires, his dead hopes, the lost power of his mind. அப்போ தான் அவனுக்கு தோணுது, நம்ம அப்படி இருந்தால் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்படுறான். அப்போ வந்துட்டு நம்மளுக்கு அப்படிலாம் இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு ஒன்றுமே பண்ணாத சில நாட்கள்லாம் வீணாக போகுது. அதே மாதிரி நம்மளுக்கு இருக்கிற ஆசையுமே கரெக்டானது கிடையாது. நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல நம்பிக்கை இல்லை.
நம்ம மைண்டில் வந்துட்டு ஒரு பவரே இல்லை இதை பண்ணணும் அதை பண்ணணுன்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவன் ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அண்ட் ஆல்சோ இன் அ மொமெண்ட் his heart answered this change in his soul. He would fight to change his life. He would pull himself up out of the mud. He would make a man of himself again. அப்போ தான் வந்துட்டு அவனோட மனசு சொல்லுது, நம்ம கண்டிப்பாக வந்துட்டு இப்படி இருக்கிற லைஃப்பை மறுபடியும் பழைய மாதிரியே மாற்றணும். இந்த மாதிரி இடத்துலேருந்து நம்ம வந்துட்டு ஒரு நல்ல இடத்துக்கு போகணும். நம்ம வந்துட்டு நம்மளை ஒரு கரெக்டான மனுஷனாக ஆக்கிக்கணும் மறுபடியும் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டே இருக்கிறான். There was time he was young enough he would find his old purpose in life and follow it. That sweet music had changed him. Tomorrow he would find work. A man had once offered him a job. He would find that man tomorrow. He would be somebody in the world. ஸோ அவன் வந்து நினச்சி பார்க்குறான், முன்னாடிலாம் வந்துட்டு அவன் இப்போ என்ன நினச்சி பார்க்குறான் அப்படின்னா, இன்னும் நம்மளுக்கு வந்துட்டு டைம் இருக்குது, நம்ம வந்துட்டு இப்போது ரொம்ப வயசாகலை, நம்ம வந்துட்டு கொஞ்சம் கம்மி வயசு தான், இதுக்கப்புறமாவாச்சும் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் என்ன நோக்கி போகணும்னு தெரிஞ்சுக்கிடணும், அதை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவன் நினச்சிட்டே இருக்கான். இது எல்லாமே வந்துட்டு அந்த ஸ்வீட் மியூசிக் தான் இவனை வந்து மாற்றுச்சு. நம்ம கண்டிப்பாக இவனுக்கு வந்துட்டு ஏற்கனவே ஒருத்தங்க வந்துட்டு இந்த ஜாபுக்கு வா அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மேனை நம்ம எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி நாளைக்கே ஒர்க்கில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இவன் மனசில் ஓடிட்டே இருக்குது. Soapy felt a hand on his arm. He looked quite quickly around into the broad face of a cop. திடீர்னு அப்படி நினச்சிட்டு இருக்கேல அவனோட ஆமில் வந்துட்டு யாரோ கை வைக்கிற மாதிரி தெரியுது. உடனே வந்துட்டு குயிக்காக யாருடா அது அப்படின்ட்டு இப்படி திரும்பி பார்த்தா ஒரு போலீஸ், ஒரு பெரிய முகம் உள்ள ஒரு போலீஸை வந்துட்டு பார்க்குறான். வாட் ஆர் யூ டூயிங் ஹேங்கிங் அரவுண்ட் ஹியர் ஆஸ்க்ட் த காப். நத்திங் செட் சோப்பி. நீ என்ன பண்ணிகிட்ருக்க இங்கே இந்த இடத்துல நின்றுட்டு அப்படின்ட்டு அந்த காப் கேட்குறாங்க. நத்திங் செட் சோப்பி. ஒன்றும் இல்லையே, நான் சும்மா தான் நிற்கிறேன் அப்படின்னு சோப்பி சொல்கிறான். யூ திங்க் ஐ பிலீவ் தட் செட் த காப். நீ சொன்னோன்னே நான் நம்பிடுவேன்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு அந்த காப் கேட்குறாங்க. ஃபுல் ஆஃப் his நியூ ஸ்ட்ரென்த் சோப்பி began to argue and it is not wise to argue with a New York cop. Come along, said the cop. 3 months prison on Blackwell's Island, said the judge to Soapy next morning. இந்த மாதிரி அவங்க நம்பலை அப்படின்னோடனே இவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த் போட்டு, இல்லை நான் இங்கே சும்மா தான் நின்றுட்டுருக்கேன், என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் நிறையா பேசிகிட்டு இருக்கான். இருந்தாலும் அவனுக்கு தெரியுது ஒரு போலீஸ் கூட நம்ம வந்து ஆர்கியூ பண்ணுறது நல்ல விஷயம் கிடையாது அப்படின்ட்டு. உடனே அந்த காப், அதனால் இவன் அமைதியாகவே இருக்கிறான். அதனால் அந்த காப் வந்து வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜிட்ட போய் விடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் என்ன ஆகுது அப்படின்னா, ஜட்ஜ் வந்து 3 months prison on Blackwell's Island, இன்னும் 3 மாதத்துக்கு நீ வந்துட்டு அந்த பிளாக்வெல் ஐலாண்ட் அப்படின்ற ப்ரிசனில் தான் நீ இருக்க போகிற அப்படின்னு சொல்லி ஒரு ரூலை வந்து கொடுத்துட்டாங்க அவனுக்கு. ஸோ இந்த ஸ்டோரி எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓ ஹென்றி. இதோட இந்த ஸ்டோரி முடியுது. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.